சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம சர்க்கரை நோயை பரிபூரணமாக குணப்படுத்தக்கூடிய 3ஆம் நிலை ஆசனம் திரிகோணாசனம் பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பித்தம் அப்படிங்கிற பகுதியில குறிப்பிடப்படும். இந்த பித்த நோய்க்கு செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அதாவது பித்த நோய்கள் பரிபூர்ணமா நீங்கணும்னா நீங்க அதிகாலையில அந்த வானம் சிகப்பா இருக்கக்கூடிய அந்த 36 நிமிடங்களுக்குள்ள பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அந்த சர்க்கரை நோய் பரிபூர்ணமாக குணமாகும். இன்னைக்கும் பாருங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க வாக்கிங் போன்னு சொல்றாங்க. அவங்க செஞ்சிரு காலையில போறது கிடையாது. செஞ்சிரு காலையில வாக்கிங் போயிருந்தா உண்மையிலேயே சர்க்கரை நோய் நீங்கி இருக்கும். ஆனா இந்த வாக்கிங் போறதுலயும் நிறைய இடையூறுகள் இருக்கு. ஏன்னா அதுல ஒரே விதமான இயக்கம் மட்டும்தான் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து செய்யவும் முடியாது. அப்ப வீட்டுல இருந்து உடல் இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசன பயிற்சிகள் தான். அந்த காலத்துல எல்லாருக்குமே உடல் உழைப்பு இருந்தது, அதனால சர்க்கரை நோய் இல்லை. அதே மாதிரி இருக்கிறத கொண்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க, அதனாலயும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. இன்னைக்கு இருக்கிறத கொண்டு சந்தோஷமா வாழக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை. அதே மாதிரி உடல் உழைப்புக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா உடல் உழைப்பு செஞ்சா மட்டும்தான் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். நீங்க என்னதான் உணவை மாத்தினாலும் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையா விடுபட வாய்ப்பு கிடையாது. அப்ப உடல் உழைப்புக்கு எது ஈஸியான வழி பாத்தீங்கன்னா, நான் இந்த பகுதியில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் தான். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா சொல்லி தந்துட்டு வரேன். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை நோயிலிருந்து 6 மாதத்துக்குள்ள முழுமையாக விடுபடலாம். இப்ப நாம அந்த சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய திரிகோணாசனம் பயிற்சி முறைய செய்முறையா பார்க்க போறோம். இந்த திரிகோணாசனத்தை செய்யறதுக்கு முன்னால ஏற்கனவே சொல்லி கொடுத்த அர்த்தமச்சேந்திரா முதல் 2 நிலைகளையும் செய்முறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம திரிகோணாசனம் செய்முறைய தொடர்ந்து பயிற்சி முறையா பார்ப்போம். இப்ப நாம அர்த்தமச்சேந்திரா முதல் நிலை பயிற்சிய ஒரு முறை செய்முறையா பார்ப்போம். வலது காலை மடக்கிக்கிறேன், இடது கால் நேர நீட்டி இருக்கணும், இந்த பாதம் மேல் நோக்கி இருக்கணும். இடது கையால அந்த வலது காலை இறுக்கி அணைக்கணும். அதுக்கப்புறம் இந்த முதுகு ஒரே நேர் கோட்டில் இருக்கணும். இப்ப என்னுடைய வலது கைய இந்த சுவற்றுல ஊன்றேன், தலையை திருப்பி அந்த கைய பார்க்கிறேன். 7 முறை மூச்சு விட்டுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன், ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? வலது காலை நீட்டிக்கிறேன், இடது காலை மடக்கிக்கிறேன், வலது கையால அந்த இடது காலை இறுக்கி அணைச்சுக்கிறேன். இந்த முதுகு இப்படி சாஞ்சிடக்கூடாது, பின்னாலையும் சாயக்கூடாது, முன்னாலையும் இப்படி சாயக்கூடாது. எல் ஷேப்ல இருக்கணும் பாடி. இப்போ உடம்ப இடது பக்கம் திருப்பின்னு இருக்கேன், இடது கைய அந்த சுவர்ல ஊன்றேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்.
மெதுவா தளர்த்திக்கிறேன். ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப இரண்டாம் நிலை. வலது காலை மடக்கிக்கிறேன். இந்த மடக்கின காலை இடது காலுக்கு வெளிப்புறமா இப்படி வச்சுக்கிறேன். இடது கையால இறுக்கி அணைக்கிறேன். உடம்ப நேர வச்சுக்கிறேன். கைய ஊன்றேன். 7 முறை மூச்செழுத்து விடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா கலத்திக்கிறேன். இப்ப இரண்டாம் நிலை இடதுபுறம். இடது காலை மடக்கி அந்த வலது தொடைக்கு வெளிப்புறமா அப்படி வச்சுக்கிறேன். இந்த காலை அணைச்சுக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். நேர வரேன். ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப நாம சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய 3ஆம் நிலை ஆசனம் திரிகோணாசனத்தை செய்முறையா பார்க்க போறோம். இதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு நாடா அல்லது துண்டு எடுத்துக்கலாம். காலை 1.5 அடி அகட்டி வச்சுக்கிறோம். இந்த பாதம் நேரம் இருக்கணும். இப்ப உடம்ப நேர நிமித்திக்கிறேன். வலது கால்ல அந்த துண்டை மாட்டிக்கிறேன். இடது கையால பிடிக்கிறேன். இந்த கை நேரம் இருக்கணும். இந்த கால் நேரம் இருக்கணும். முதுகு நேரம் இருக்கணும். இப்ப உடம்ப வலது பக்கம் திருப்பி அந்த உள்ளங்கைய செவுத்துல ஊண்டிக்கிறேன். 7 தடவை மூச்சல் தூட போறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப என்ன பண்ண போறேன்? இடது கால்ல அந்த துண்டை மாட்டிக்கிறேன். வலது கையால பிடிக்கிறேன். நீங்க துண்டு நீளமா இருக்குன்னு இப்படி பிடிக்க கூடாது. இந்த முதுகு சாயக்கூடாது. இந்த முதுகு நேரம் வரணும். இந்த கையை இப்படியும் வந்துடக்கூடாது. இந்த கையை நல்லா காலுக்கு பக்கத்துல கொண்டு போயிடும். எனக்கு கால் பிடிக்க வரும்யா அப்படின்ட்டு இப்படியும் செய்யக்கூடாது. கண்டிப்பா இந்த முதுகை முன்னாலையும் சாஞ்சிருக்க கூடாது, பின்னாலையும் சாஞ்சிருக்க கூடாது. அப்ப நீங்க துண்டு தான் உபயோகப்படுத்தணும். நல்லா அப்படி பிடிச்சுக்கிறேன். நிமிர்றேன். இடது பக்கம் திரும்பி அந்த கையை செவுத்துல ஊண்டி 7 மூச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளும். இப்ப திரிகோணாசனம் 2வது சுற்று. வலது கால்ல அந்த துண்டை மாட்டிக்கிறேன். உடம்ப நிமிர்ந்த நிலைக்கு வரேன். இடது கையால நேர பிடிக்கிறேன். உடம்ப வலது பக்கம் நல்லா திருப்பி தலையையும் திருப்பி அந்த கைய சுவர்ல ஊண்டி 7 முறை மூச்சில் தூடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப அதே மாதிரி 2வது சுற்று இடதுபுறம். இடது காலில் துண்டை மாட்டிக்கிறேன். முதுக நிமிர்ந்துக்கிறேன். வலது கை நேர, இடது கால் வலது கால் நேர. உடம்ப நல்லா இடது பக்கம் திருப்பி
அந்த உள்ளங்கைய தோள்பட்டைக்கு இணையா சுவர்ல ஊண்டி 7 முறை மூச்சில் தூடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். இது மாதிரி நீங்க எத்தனை சுற்றுகள் வேண்டுமானாலும் செய்யலாம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சி முறைகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர், யோகா சிகிச்சையாளர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சியாளர், யோகா சிகிச்சையாளர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.